கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் பண்டிகை காலமாக இந்த நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசப் போகிறார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறப்போகிறது. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவத்தூள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு, பிசாசை ஜெயிக்க பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சாத்தானே நீ அப்பாலே போ என்று சொன்ன பொழுது அவன் அவரை விட்டு விலகி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் விலகி போனான், பிசாசு விலகி போனான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பிசாசை ஜெயிக்கிற தெய்வந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த இடத்திலும் பிசாசு இயேசுவை ஜெயித்ததாய் சரித்திரம் இல்லை. ஜெயிக்க முடியாது என்றால் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. அவர் இந்த பூமியிலே வந்ததே பிசாசின் கிரியை அழிப்பதற்காக என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்க்கிற, அவனுடைய கிரியை அழிக்கிற, ஜெயம் எடுக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் உலகத்தை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். மறந்துடக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி பிசாசை கண்டு பயந்துருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் பிசாசின் போராட்டம் இருக்குதா? நெருக்கடி இருக்குதா? அதனால் பயந்து ஒவ்வொரு இடமா ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன செய்வென்று தெரியாமல் போய் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு படத்தில் வாருங்க, அவரை நம்புங்க. அவர் பிசாசிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அதுக்காகத்தான் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். இயேசு இந்த பூமியிலே பிறந்ததன் ஒரு நோக்கம், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கி அவர்களை வாழ வைப்பதற்காக. புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு அர்ப்பணிங்க. அதிசயங்களை பார்க்க போறீர்கள். பிசாசு விலகி ஓடுவான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், மேன்மை உண்டாகும். போகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, பிசாசை துரத்துகிற தெய்வமே, பிசாசை ஜெயிக்கிற தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா தடையும் உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கட்டும் உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் இந்த பூமியில் பிறந்து ஆண்டவரே ஊழியம் செய்கிற நாட்களில் பிசாசை ஜெயித்தீரே, பிசாசை மேற்கொண்டீரே, பிசாசை துரத்தினீரே. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுகளை துரத்துவீராக. ஒவ்வொருவரும் பிசாசுக்கு ஜெயம் எடுத்து இந்த பூமியிலே ஜெயமாய் வாழ நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியஸ்தரை சுகமாக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. சமாதான குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இணையட்டும். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். புருஷனை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், திக்கற்று நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறீரே, ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.